பிரான்ஸ் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது பயங்கரவாதத்திற்கு வெகுமதியாகவும் ஹமாஸை ஊக்கப்படுத்துவதாகவும் இருக்கும் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியன் சார் புதன்கிழமை மாலை சமூக வலைத்தளமான எக்ஸில் பதிவு செய்துள்ளார். போர் தொடரும் இன்றைய காலகட்டத்தில் பாலஸ்தீன அரசை உருவாக்குவது பற்றி பேசுவது முற்றிலும் பொறுப்பற்றது என்று பிரான்சுக்கான இஸ்ரேலிய தூதர் ஜாஷுவா ஜார்கா கூறியுள்ளார். இது மிகவும் சீக்கிரம் அமைதிக்கு வழிவகுக்கும் தீர்வுகளை எடுப்பதற்கு முன்பு பாலஸ்தீன அரசை பற்றி பேசுவது முற்றிலும் நேர்மாறானது என்று இஸ்ரேலிய தூதர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது என்பது சரியான பாதையில் செல்வதற்கான ஒரு படி என்று பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் வார்சன் அக்காபேகியன் ஷாஹின் பாராட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.